Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா லிஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ C# விண்டோஸ் அப்ளிகேஷனில் நம்ம பார்க்க போகிற டூல் வந்து லிஸ்ட் பாக்ஸ். ஸோ லிஸ்ட் பாக்ஸை நம்ம எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஃபார்ம் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கேன். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட டூல் பாக்ஸ்லேருந்து லிஸ்ட் பாக்ஸை நம்ம ட்ராக் பண்ணி நம்மளோட ஃபார்முக்குள்ளே நம்ம போட்டுக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபார்மோட லிஸ்ட் பாக்ஸோட சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். தென் நம்ம இதோட பேக்ரவுண்ட் கலர்ஸ் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லிஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லிஸ்ட் பாக்ஸோட பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விண்டோ அப்படின்னு சொல்லியிருக்கு. தென் இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான கலரில் நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்ஃபோ அப்படின்ற கலரில் நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபாண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் மாடர்ன் ஃபாண்ட் கொடுத்துக்கிறேன். தென் மாடர்ன் ஃபாண்ட்டில் நமக்கு ரெகுலரில் ஒரு 16 பிக்சல் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா விசிபிளாக இருக்கிறதுனால நம்ம இதை சூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விண்டோவோட டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த கலரில் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அதோட ஃபோர் கலரில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஆரஞ்சு ரெட் இல்லைன்னா நமக்கு நல்லா வியூவாக இருக்கிற கலரில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து டார்க் க்ரீன் சொல்லி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு டார்க் க்ரீன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த லிஸ்ட் பாக்ஸில் எப்படி நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேட்டா பவுண்ட் ஐட்டம்ஸ், அதாவது நம்ம டேட்டாபேஸில் இருக்கிற வேல்யூஸும் நம்மளால் டைரெக்டாக ஆட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எடிட் ஐட்டம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் நீங்கள் இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே லாஸ்ட்டில் எடிட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் கலெக்ஷன் எடிட்டர் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தென் அதில் பார்த்திங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் டியூட்டர் ஜோஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ டியூட்டர் அப்படின்றத ஒரு லைன்லேயும், நான் ஜோஸ் அப்படின்றத ஒரு லைன்லேயும் கொடுக்குறேன். தென் இதையே நம்ம காப்பி பண்ணி நம்ம நிறைய நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு எவ்வளோ லிஸ்ட் வேணுமோ நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் கொஞ்சம் லிஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு இங்கே லோட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு லோடாக இருக்கிறது தெரியும். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஸோ உங்களோட லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு லோடாக இருக்கும். ஸோ சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பாரோட உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து லோடாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம டேட்டாபேஸில் இருக்கிற வேல்யூஸை எப்படி நம்ம லிஸ்ட் பாக்ஸில் நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு லிஸ்ட் பாக்ஸை நம்ம ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லிஸ்ட் பாக்ஸை நான் போட்டுக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு டேட்டாபேஸ் நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டேட்டாபேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டேபிள் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அந்த டேபிளில் நமக்கு சில வேல்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷோ டேபிள் டேட்டா கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேபிள் டேட்டா வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த டேபிள் டேட்டா பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டேட்டாஸ் இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸில் இருக்கிற ஒவ்வொரு காலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட லிஸ்ட் பாக்ஸில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இதோட ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் டேட்டா பவுண்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா சோர்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, அதர் டேட்டா சோர்ஸில் ப்ராஜெக்ட் டேட்டா சோர்ஸில் டேட்டா செட்டில் இன்ஃபோ அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ இன்ஃபோ செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே மெம்பர். ஸோ நம்ம எதை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூசர் நேமை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ எந்த இதை நம்ம பேஸாக வச்சு நம்ம யூசர் நேம் டிஸ்பிளே பண்ண போகிறோம்னா ஐடியை பேஸாக வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன சேவ் பண்ணுறோம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு பில் பண்ணுறோம். ஸோ பில் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட லிஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டேட்டாபேஸில் இருக்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. அதாவது நேம் காலமில் யூசர் நேம் காலமில் இருக்கிற வேல்யூஸ் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த டிஃபால்ட் வேல்யூஸ் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு லிஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த லிஸ்ட் பாக்ஸில் நம்ம அடுத்த வேல்யூவை நம்ம பைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதோட யூஸ் டேட்டா பவுண்ட் ஐட்டம்ஸில் டேட்டா சோர்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட டேட்டா செட்டை நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ இன்ஃபோ அப்படின்றத நான் செட் பண்ணிக்கிறேன். தென் டிஸ்பிளே மெம்பர் நம்ம லாஸ்ட் இதில் யூசர் நேம் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏஜ் டிஸ்பிளே பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ மெம்பர் எதை பேஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம்னா ஐடியை பேஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு லிஸ்ட் பாக்ஸ் நான் வந்து ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா
நம்ம லிஸ்ட்டு வியூ நம்ம கிளிக் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா லிஸ்ட்டு பாக்ஸை வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கிறோம். ஸோ லிஸ்ட்டு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டு தென் அதோட யூஸ் டேட்டா பவுண்ட் சோர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா அதர் டேட்டா சோர்ஸில் டியூட்டர் ஜோஸ் டேட்டா செட்டில் இன்ஃபோன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் டிஸ்பிளே மெம்பர் நமக்கு கோர்சஸ் டிஸ்பிளே ஆகணும். தென் நமக்கு வேல்யூ மெம்பர் பார்த்திங்கன்னா ஐடி அப்படின்றத டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிவிட்டு தென் பில் பண்ணுறேன். ஸோ பில் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்ம் நமக்கு லோட் ஆகும்போது நம்ம டேட்டா அதாவது பைண்ட் பண்ண வேல்யூஸும் நமக்கு சேர்ந்து நமக்கு லோட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா வேல்யூஸ் நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட் பாக்ஸில் நமக்கு நேம் லோட் ஆகிருக்கு. தென் செகண்ட் லிஸ்ட் பாக்ஸில் ஏஜ், தென் தேர்ட் லிஸ்ட் பாக்ஸில் நமக்கு கோர்சஸ் நமக்கு லோட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா வேல்யூஸையும் நம்மளால் லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம ஜஸ்ட் விஷுவலாக நம்ம எல்லா லிஸ்ட் பாக்ஸ்லையும் நம்ம பண்ணியிருக்கோம். அது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் பாக்ஸில் நம்ம கோடிங் மூலிமா நம்ம எப்படி நம்ம டேட்டாபேஸில் இருக்கிற வேல்யூஸ் நம்ம பைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நம்ம ஒரு லிஸ்ட் பாக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ராக் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லோடு ஈவெண்ட்டில் நம்ம ஃபார்மோட லோடு ஈவெண்ட்டில் கூட நம்ம வேல்யூஸ் லோட் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டன் நான் ஒன்று பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த வேல்யூஸ் நமக்கு லோட் ஆகிற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இதோட ஃபாண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 16 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரி இந்த 4 லிஸ்ட் பாக்ஸோட ஃபாண்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு 16 பிக்சலுக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக வியூ ஆகும். ஸோ இந்த பட்டனோட லோடிங் ஈவெண்ட்டில் நம்ம வந்து கோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பட்டன் நம்ம கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட் பாக்ஸுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன்னா பட்டன் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேன்னா நான் லோட் டேட்டாஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ லோட் டேட்டாஸ் கிளிக் பண்ணோடனே நமக்கு என்ன ஆகணும்னா நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் நமக்கு இதில் லோட் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா லோட் டேட்டாஸோட கிளிக்கிங் ஈவெண்ட்டில் நம்ம எழுத போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாபேஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு SQL டேட்டாபேஸ். ஸோ .mdf அப்படின்றது SQL டேட்டாபேஸ். ஸோ நம்ம SQL கிளைண்ட்டை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா யூஸிங் சிஸ்டம் data SQL client அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் நம்மளோட பட்டன் கிளிக்கிங் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட வேல்யூஸை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிங் str அப்படின்ற வேரியபிளில் நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்கணும். நம்ம இந்த லிஸ்ட் பாக்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பட்டன் கோடிங்குள்ளேயே நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி நம்மளோட இதில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட டபுள் கோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இருக்கிற டபுள் கோட்ஸ்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா SQL கனெக்ஷனுக்கு ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கான் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு நியூ SQL கனெக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரிங் வேரியபிளை பாஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா SQL டேட்டா அடாப்டருக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் DA அப்படின்ற ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ SQL டேட்டா அடாப்டர். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் நம்ம SQL கமாண்ட்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ CMD அப்படின்ற ஆப்ஜெக்ட்டு. தென் நமக்கு தேவையான டேட்டா செட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஈக்குவல் டு நியூ டேட்டா செட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம ட்ரை கேட்ச் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரை அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். தென் கேட்ச் அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கேட்சில் நம்ம எக்ஸப்ஷன் ஸ்பேஸ் EX. தென் அந்த எக்ஸப்ஷனை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த எக்ஸப்ஷனை நம்ம மெசேஜாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். தென் ட்ரையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கனெக்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட query வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்கில் SQL அப்படின்ற வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன்னா நான் நம்மளோட query ஸ்டோர் பண்ண போனேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் info அப்படின்ற டேபிள்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா DA ஈக்குவல் டு நியூ SQL டேட்டா அடாப்டர் நம்ம கமாண்டில் பாஸ் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கமாண்ட் ஈக்குவல் டு நியூ SQL கமாண்ட் அப்படின்றதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஈக்குவல் டு இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம SQL query வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். தென் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷனை பாஸ் பண்ணுறோம். தென் டேட்டா அடாப்டர் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் கமாண்டில் நம்ம CMD அப்படின்றத நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம்.
தென் நம்ம டேட்டா செட்டை ஃபில் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா da.fill இதில் ds அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் டேட்டா அடாப்டரை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ டிஸ்போஸ் பண்ணியாச்சு. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா cmdயை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். தென் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட கனெக்ஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கனெக்ஷன் க்ளோஸ் பண்ண அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம எந்த லிஸ்ட் பாக்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம லிஸ்ட் பாக்ஸ் 5ல் நம்ம வேல்யூஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல லிஸ்ட் பாக்ஸ் 5 டாட் டேட்டா சோர்ஸ் அப்படின்றதில் நான் என்ன பண்ணுறேன்னா ds டாட் டேபிள்ஸ் ஆஃப் 0, அதாவது நம்ம 0th டேபிளை நம்ம ஆட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் பாக்ஸ் 5 டாட் வேல்யூ மெம்பர் அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ எந்த மெம்பரை யூஸ் பண்ணி நம்ம பைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஐடி அப்படின்ற பேசிக் மெம்பரை யூஸ் பண்ணி நம்ம பைண்ட் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிஸ்ட் பாக்ஸ் 5 டாட் டிஸ்பிளே மெம்பர் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ டிஸ்பிளே மெம்பரில் நம்ம எதை டிஸ்பிளே பண்ண போகிறோன்னா நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா நம்ம நேமு தென் ஏஜ் தென் கோர்சஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். தென் இதில் நம்ம என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோன்னா நம்ம இருக்கிற ரிமைனிங் வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு சிட்டி அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சிட்டியை வந்து நான் இதில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் நான் சிட்டி அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு அந்த வேல்யூ நமக்கு பைண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு தென் பைண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகணும்னா நமக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸில் ஒரு மெசேஜ் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோவில் டேட்டாஸ் லோடட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மெசேஜ் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபார்ம் வந்து நமக்கு லோட் ஆகும். ஸோ ஃபார்ம் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட வேல்யூஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நேம் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏஜ், தென் நெக்ஸ்ட்டு நம்ம கோர்சஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். தென் நம்ம லோட் டேட்டாஸ் கொடுத்தோடனே நமக்கு நம்மளோட சிட்டி டேட்டாஸ் நமக்கு லோட் ஆகிடுச்சு. ஸோ டேட்டாஸ் லோடட் அப்படின்னு சொல்லி நம்ம மெசேஜ் வந்துருச்சு. ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டேட்டாஸ் வந்து நமக்கு லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே நமக்கு லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா டேட்டாஸையுமே நம்ம லோட் பண்ணி வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் நாமக்கல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன்னா இது வந்து நமக்கு தனியாக நம்ம அதுலேருந்து நம்ம அதாவது லிஸ்ட் பாக்ஸ்லேருந்து நம்ம எப்படி ஃபெச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு பட்டன் நான் ஒன்று ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே நமக்கு எல்லா லிஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூஸும் நமக்கு லிஸ்ட் ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நான் இந்த இடத்துல பட்டன் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டனில் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா நான் பட்டனோட டெக்ஸ்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பட்டன் டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கெட் வேல்யூஸ் அப்படின்ற பட்டனை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு முன்னாடி நம்ம ரிமைனிங் இருக்கிறது ஐடி தான். ஸோ ஐடி வேல்யூ நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லிஸ்ட் பாக்ஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ லிஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது. ஜஸ்ட் அதை நம்ம இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான சைஸில் நம்ம லிஸ்ட் பாக்ஸை ட்ராக் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ஐடி வேல்யூஸ் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐடி வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதோட ஃபாண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 16 பிக்சல் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆகிடும். தென் இதோட டேட்டா சோர்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா யூஸ் பவுண்ட் ஐட்டம்ஸ். ஸோ டிஸ்பிளே மெம்பர் டேட்டா சோர்ஸ் பார்த்து நம்ம ஃபஸ்ட் நம்ம செட் பண்ணோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோ அப்படின்ற டேட்டா சோர்ஸ். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மெம்பர் ஐடி, தென் வேல்யூ மெம்பரும் பார்த்திங்கன்னா ஐடி. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் ஃபஸ்ட் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அதை நம்ம மீதி இருக்கிற ரிமைனிங் காலம்ஸை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஐடி டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதனால் நான் ஐடி வந்து நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ அதோட ஃபாண்ட் சைஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. தென் ரிமைனிங் இருக்கிற லிஸ்ட் பாக்ஸஸை நான் பக்கத்தில் கொண்டு வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இதில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நமக்கு நம்ம கெட் வேல்யூஸ் அப்படின்ற பட்டன் கொடுத்தோன்னே நமக்கு இங்கே ஒரு லேபிள் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேபிளில் நமக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேபிளோட டெக்ஸ்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா இட்டாலிக்கில் ஒரு 22 பிக்சல்ஸ்க்கு நம்ம ஷோ ஆகிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இதோட டெக்ஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கலரில் ஒரு க்ரீன் கலரில் நமக்கு
பிரிண்ட் ஆகிற மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா லேபிள் 3யோட டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஜஸ்ட் எம்டியாக விட்டுடலாம். ஸோ நான் டாட் அப்படின்னு சொல்லி நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எம்டியாக விட்டுட்டேன். ஸோ கெட் வேல்யூஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லேபிள் 3 அப்படின்றதில் நம்ம எதை பிரிண்ட் பண்ண போகிறோன்னா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு, ஸோ இதில் நம்ம எந்தெந்த டெக்ஸ்ட்டை கொடுக்குறோமோ அது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா லிஸ்ட் பாக்ஸ் 1ஓட டெக்ஸ்ட்டு. ஸோ லிஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். தென் இது கூட ஆட் ஆகி நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா ஒரு ஐஃபன் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஐஃபன் பிரிண்ட் ஆகணும். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா லிஸ்ட் பாக்ஸ் 2 டாட் டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 லிஸ்ட் பாக்ஸோட டெக்ஸ்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம ஃபார்ம் ரன் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த ஃபார்மில் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் டியூட்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லிஸ்ட் பாக்ஸ் 1ல் நான் குமார் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே நமக்கு டியூட்டர் குமார் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட் பாக்ஸ் வந்து நமக்கு டியூட்டர்னு பிரிண்ட் ஆகிருக்கு. தென் செகண்ட் லிஸ்ட் பாக்ஸில் நம்ம குமார்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு குமார்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. தென் நமக்கு ஐடி வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கும் நம்ம கோடிங் எழுதணும். ஸோ நான் லோட் டேட்டாஸ் கொடுத்தோன்னே நமக்கு டேட்டாஸ் நமக்கு இங்கே லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அடுத்த கோடிங் நம்ம எழுத போகிறோம். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஐடி பிரிண்ட் ஆகணும். ஸோ ஐடியோட லிஸ்ட் பாக்ஸோட நேம் பார்த்திங்கன்னா 6. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேம் அதே மாதிரி நம்ம ப்ளஸ் தென் இதில் நமக்கு ஒரு ஐஃபன் பிரிண்ட் ஆகணும். தென் ஃபைனலாக நமக்கு லிஸ்ட் பாக்ஸ் 2 டாட் டெக்ஸ்ட். ஸோ அதில் இருக்கிற டெக்ஸ்ட் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதில் நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அது நமக்கு பிரிண்ட் ஆகணும். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது லிஸ்ட் பாக்ஸ் 3யோட டெக்ஸ்ட் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ லிஸ்ட் பாக்ஸ் 3 டாட் டெக்ஸ்ட் நமக்கு பிரிண்ட் ஆகணும். தென் ஃபைனலாக நமக்கு லிஸ்ட் பாக்ஸ் 4ஓட டெக்ஸ்ட் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ டபுள் கோட்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட் பாக்ஸ் 4ஓட டெக்ஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். 4 டாட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ நான் 4 லிஸ்ட் பாக்ஸோட டெக்ஸ்ட்டையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட லிஸ்ட் பாக்ஸில் நான் ஜோஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ கெட் வேல்யூஸ் கொடுத்தோன்னா ஜோஸு. தென் ஐடியில் பார்த்திங்கன்னா நமக்கு 5 செலக்ட் பண்ணலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா சுரேஷ், தென் 22, தென் ஜாவா அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் வேல்யூஸ் கொடுத்தோம்னா சுரேஷ் 22 ஜாவா அப்படின்றது ஃபுல்லாக நமக்கு பிரிண்ட் ஆகிடுது. ஸோ இந்த லாஸ்ட் வேல்யூ நான் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒரு மெத்தடில் நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபார்ம் நம்ம டீபக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஃபார்முக்கு ஒரு பட்டன் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல பட்டனை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டனோட சைஸ் நம்ம ஃபாண்ட் சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் 16 பிக்சல் கொடுத்துக்கிறேன். தென் பட்டனோட டெக்ஸ்ட்டை கெட் வேல்யூ அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அதாவது லிஸ்ட் பாக்ஸ் 5லேருந்து தான் நம்ம வேல்யூ எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம கெட் வேல்யூஸ் மட்டும் நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வேரியபிள் நம்ம வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்கில் நான் ஐட்டம் அப்படின்ற வேரியபிள் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதை ஸ்டோர் பண்ணுறோன்னா அந்த லிஸ்ட் பாக்ஸில் எந்த வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட் பாக்ஸ் 5 டாட் ஐட்டம்ஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா லிஸ்ட் பாக்ஸ் 5. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லிஸ்ட் பாக்ஸ் 5ல் இருக்கிற வேல்யூவை நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட் பாக்ஸ் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி லிஸ்ட் பாக்ஸ் 5 டாட் செலக்டட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ செலக்டட் இண்டெக்ஸ் டாட் டு ஸ்ட்ரிங். ஸோ அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நான் அந்த வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் நம்ம என்ன பண்ணலான்னா மெசேஜ் பாக்ஸில் அந்த ஐட்டம் அப்படின்ற வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ வந்து நமக்கு கரெக்டாக நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ மெசேஜ் பாக்ஸில் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பில் பண்ணுறேன். ஸோ பில் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்ம் நமக்கு லோட் ஆகும். ஸோ அதில் நம்ம லோட் டேட்டாஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா பேஸ்லேருந்து வேல்யூஸ் நமக்கு லோட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நாமக்கல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கெட் வேல்யூ அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ரோவோட வியூ மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம இண்டெக்ஸை வந்து நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட் பாக்ஸ் 5 டாட் இண்டெக்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு
நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு கெட் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லோட் டேட்டாஸ் கொடுத்துட்றேன். தென் சேலம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அதோட இண்டெக்ஸ் நமக்கு 0 அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து மல்டிபிள் செலக்ட் வந்து இதில் ஆனில் இருக்கிறதுனால நமக்கு அந்த ப்ராப்ளம் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் செலெக்ஷன் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் மோடில் மல்டி சிம்பிள் இருக்குது. ஸோ நான் வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு வேல்யூ மட்டும் தான் நமக்கு செலக்ட் ஆகணும். ஸோ அதோட இண்டெக்ஸை வந்து நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ அதோட இண்டெக்ஸ் நம்ம எப்படி கெட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோட் டேட்டாஸ் அப்படின்றது கொடுத்தோன்னா, ஸோ லோட் டேட்டாஸ் கொடுத்தா நம்மளோட டேட்டாஸ் நமக்கு லோட் ஆகும். ஸோ இதில் நம்ம நாமக்கல் அப்படின்றது கொடுத்து கெட் வேல்யூ அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு 3 அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இப்போ சேலம் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 7 அப்படின்றது கெட் ஆகிருக்கு. சப்போஸ் நம்ம அதோட டெக்ஸ்ட்டை நம்ம ஃபெச் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கெட் வேல்யூஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா அதோட டெக்ஸ்ட்டை நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து மெசேஜ் பாக்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு அதை ஒரு ஸ்ட்ரிங்கில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனாவது லிஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா லிஸ்ட் பாக்ஸ் 5 நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட் பாக்ஸ் 5 டாட் டெக்ஸ்ட் அப்படின்றத நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த மெசேஜ் பாக்ஸில் நம்ம அந்த டெக்ஸ்ட்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஐடியை பிரிண்ட் பண்ணுறோம். தென் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு நம்மளோட டெக்ஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட டெக்ஸ்ட்டும் நம்மளோட ஐடியும் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மில் ஸோ லோட் டேட்டாஸ் கொடுத்தோம் அப்படின்னா டேட்டாஸ் லோட் ஆகிடும். தென் ஹொசூர்னு அப்படின்னு கொடுத்து நான் கெட் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ சிக்ஸ்த் ஐடியில் நமக்கு ஹொசூர் அப்படின்றது இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 1 2 3 4 5 6 அப்படின்ற ஐடியில் 1 2 3 4 5 6 7 அதாவது நம்மளோட ஐடி 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 1 2 3 4 5 6 ஐடியில் நமக்கு ஹொசூர்ன்றது செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ சேலம் கொடுத்தோம் அப்படின்னா 0 சேலம் அப்படின்றது நமக்கு செலக்ட் ஆகும். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா திருச்சி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 14th ஐடியில் நமக்கு திருச்சி இருக்கிறது நமக்கு செலக்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம டைனமிக்காக வந்து ஒரு வேல்யூவை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, அதாவது லிஸ்ட் பாக்ஸில் ஒரு வேல்யூஸ் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கெட் வேல்யூன்றதை நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் பாக்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு லிஸ்ட் பாக்ஸை நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நான் இந்த இடத்துல ஒரு பட்டன் நான் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட டூல்ஸில் நம்ம ஒரு பட்டன் எடுத்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபாண்ட் சைஸை பார்த்தோன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பட்டனோட ஃபாண்ட் சைஸ் நான் 16 கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். தென் அதோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த பட்டனோட டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா, நான் லோட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இதோட லோட் ஈவெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆட் பண்ண போகிற வேல்யூஸை நம்ம ஸ்ட்ரிங்காக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். அதாவது அரே ஸ்ட்ரிங்காக நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லிஸ்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோம். ஸோ இதில் நம்ம என்ன ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறோமோ அதை நம்ம அந்த ஃபார்மேட் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா நான் ஆட் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ஸோ நியூ தென் லிஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஆட் லிஸ்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆட் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். டாட் ஆட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இதில் நம்ம என்ன வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட மந்த்ஸை வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜான்வரி. தென் நெக்ஸ்ட்டு சேம் இதே நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு மார்ச் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் நம்மளோட டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போதும். மார்ச், ஏப்ரல், தென் மே. ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடலாம். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், தென் ஃபைனலாக நம்ம டிசம்பர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா டிசம்பர் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இதை வந்து நம்ம லிஸ்ட் பாக்ஸ் ஃபைலில் நம்ம லோட் பண்ணணும். ஸோ நம்மளோட லாஸ்ட் லிஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து நம்மளோட 7th லிஸ்ட் பாக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ஃபாண்ட் நம்ம ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 16 பிக்சல்ஸ்க்கு. தென் இதோட லிஸ்ட் பாக்ஸோட டேட்டா சோர்ஸில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட் பாக்ஸ் 7 டாட் டேட்டா சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ டேட்டா சோர்ஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஆப்ஜெக்ட்டை நம்ம கொடுத்துக்குறோம். ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் நமக்கு செட் ஆகிடுச்சு. தென் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோவில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம டேட்டாஸ் லோடட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் லோடட் டைனமிக்கலி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ லோடட் டைனமிக்கலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம அகைன் நம்ம ஃபார்ம் வந்து ரன் பண்ணுறோம். ஸோ ஃபார்ம் ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் லிஸ்ட் பாக்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ லாஸ்ட் லிஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு லோட் அப்படின்ற லிஸ்ட் பாக்ஸ் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோடனே நமக்கு லோட டைனமிக்கலி ஸோ நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே நமக்கு இங்கே லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் பாக்ஸில் மேனுவலாகவும் நம்மளால் வேல்யூஸ் லோட் பண்ணிக்க முடியும். ஸோ லிஸ்ட் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ ஃபார்மேட்டிங்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி நம்மளோட வேல்யூஸ் கெட் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் கெட் பண்ணிக்கலாம். தென் நம்ம இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸையும் ஐடியையும் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ 7 சேலம் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகுது. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேல்யூஸ் நம்ம டைனமிக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் பாக்ஸில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjobs.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.